இந்த கணக்கு பாருங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தா மொத்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க அந்த மாடலு. இதுல பாத்தீங்கன்னா ஏ முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறார், ஏ 10 நாள்ல முடிப்பாரு, பி 12 நாள்ல முடிப்பாரு. இதுல வந்து கம்மியான நாட்கள் எடுக்கிறவர் முதல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி கணக்கு ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்மியான முடிக்கிறவர் இருக்காரு இல்லையா, அவர் எத்தனை நாள் முடிப்பாரு, 10 நாள்ல முடிப்பாரு. அதே மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் போட்டுக்குங்க, அதுல வந்து இந்த கம்மியா முடிக்கிறவரை மேல போட்டுக்குங்க, அதிகமா முடிக்கிறவர் வந்துட்டு கீழே போட்டுங்க. இதுதான் ஆன்சர். இதை சிம்பிளி பண்ணிக்கோங்க. சிம்பிளி பண்ண என்ன வரும், 5 6ன்னு வருமா. அப்போ 10 5/6 நாள்ல மொத்த வேலையை முடிப்பாங்க. ஆனா இப்படி போடணும்னா சில கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் போட முடியும். ஒரு 3 கண்டிஷன் என்னன்னா, ரெண்டுமே பாத்தீங்கன்னா இரட்டை எண்களா இருக்கணும். இரட்டை எண்களா இருக்கா, இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமான வித்தியாசம் 2 இருக்கணும். அது ரெண்டையும் கழிச்சோம்னா எனக்கு வந்து 2 வரணும், +2 -2 வரும், ரெண்டையும் கழிச்சா வருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து குறைவாக நாட்கள் எடுக்கிறவர் ஆரம்பிக்கணும். குறைவான நாட்கள் யார் எடுப்பா, ஏன் எடுக்கிறாரா, அவர் ஆரம்பிக்கணும்.